ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். காலையில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்த நியூஸ் இது. என்னை மன்னித்து விடுங்களாமா, உங்களின் கனவு எனது நம்பிக்கை அனைத்தும் உடைந்து விட்டது, எனக்கு இதற்கு மேல் வலிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஓய்வு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது இன்னும் கொஞ்சம் அதிகமான கஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. ஒரு வீட்டில் நம்ம குழந்தைங்கள ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு கல்ச்சரல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் ப்ரைஸ் கூட கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணுமே, நம்ம பாப்பா ப்ரைஸ் வாங்கலே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒலிம்பிக்கு ஃபைனல் வேற போய் ரிட்டர்ன் ஆனது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சது என்ன, இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறது தான். செமி ஃபைனலில் ஒரு டைம் கூட தோக்காத ஜப்பானிய வீராங்கனையை தோற்கடிச்சிருக்காங்க. அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். விளாண்டுருந்தாங்கன்னா கோல்டு ஆல் சில்வர் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, இவங்களை பற்றி கொஞ்சம் பேசுங்க, தெரியாதவங்க